நம்புகிறேன். ஹalleluya. 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 ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசப் போகிறார். Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ரீகடா ரீபலா ஷபலா கட்டரபா. மரகடரா செகெட்டோரோ கெட்டரபா. லபரா சகடரா செகெட்டோரோ. என் பாதைகள் இவ்வாறாக போய்க்கொண்டிருக்கிறதே. என்னுடைய சூழ்நிலைகள் இவ்வாறாக போய்க்கொண்டிருக்கிறதே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவு வராதா? அல்லேலூயா. என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி ஒரு வேளை இந்த பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நேருக்கு நேரா பேசுகிறார். இதோ உன் நாட்கள் வருகிறது. தேங்க்யூ லார்ட். உன் நாட்கள் வருகிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நீ பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஹalleluya. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள யூதாவை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லப்படும். ஹalleluya. இவர்களை குறித்து சொல்லப்படும். 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 ஹalleluya. 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 ஷபா ரபா லபா தூரா கடா. உங்களை குறித்து சொல்லப்படும். 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 இஸ்ரவேலரை குறித்தும் யூதாவை குறித்தும் பாடுகிற பாட்டு என்று சொல்லத்தக்கதாக ஹல்லேலூயா. உன்னை குறித்து பாடத்தக்கதாக ஹல்லேலூயா. கர்த்தர் இன்பமாய் வாசலை திறக்கிறார். இன்பமான காரியங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட். சகல மாறாவின் அனுபவங்கள்லாம் மாறி போகுது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ராஜா. உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசும் வசனத்தின் மூலம் எங்களோட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளிலே இந்த விடுதலை ஜெபத்துல சத்திய வார்த்தைகளை நாம் தியானித்து விட்டு அந்த வார்த்தைகளை நீங்க தியானிக்கும் பொழுது கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். நிச்சயமாய் பேசுவார். ஒரு எதிர்பார்ப்போட கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26. மன்னிக்கு 9:26 வாசிக்கிறேன். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்று யார் சொல்றா அப்படின்னா நோவா சொல்றார். என்ன சூழ்நிலைகள் நோவா இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை சேம் காம் யாபேத் 3 பேர். நோவாவுக்கு 3 பிள்ளைகள், 3 மருமக்கமார், 3 பிள்ளைகள், மொத்தம் 8 பேர். இப்போதான் ஒரு பெரு வெள்ளத்தை தப்புவித்து கர்த்தர் இந்த குடும்பத்தை நோவா நிமித்தம் குடும்பத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா. நோவாவாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டு கர்த்தருக்கென்று வாழுக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் உள்ள தேவ பிள்ளையே, குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியே, உன் மூலமாக உன் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். பெரு வெள்ளங்கள் பூமிக்குள்ள இருக்குது. பெரும் மலைகள் பூமிக்குள்ள இருக்குது. பெரும் காற்றுகள் அடிக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த காற்றுகளானது சேதப்படுத்தவில்லை கப்பலை. அந்த குடும்பமானது அழிக்கப்படவில்லை. காரணம் நோவாவின் தேவன் நோவாவுடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை குறித்து நடுங்குற பாத்திரமாகி அந்த நோவாவின் நிமித்தம் கர்த்தர் அந்த குடும்பத்தை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறேனே, எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்கக்கூடாது. நீங்க கர்த்தருக்கு பயந்த நிமித்தம் கர்த்தர் உங்க பிள்ளைகளையும் உங்க கற்பக்கணிகளாகி உங்க பிள்ளைகளையும் மருமக்கள் மாறியும் மருமகன்களையும் கர்த்தர் பேழைக்குள் இழுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிரவேசிங்கள்ன்ற வசனமும் இங்கே வருது. அதே பிரவேசிங்கள் தான், அதே ரட்சிக்கப்படுவீர்கள் தான் பவுல் சொல்றாரு. அந்த 100க்கு அதிபதி அவருக்கு சொல்றாரு, ஜெயிலருக்கு சொல்றாரு, நான் என்ன ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்வேன்? கர்த்தராய் இயேசு நீ விசுவாசி, நீ ஒரு ஆள் எழும்பு, உன் மூலமா உன் வீடு ஃபுல்லா வந்துடும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு கொர்நேலியும் ஒரு மனுஷனை கொண்டு அவன் சொந்த பந்தங்களெல்லாம் ரட்சித்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நாம் தியானிக்க வேண்டிய சத்தியமானது கவனிச்சீங்கன்னா, சோதரவ் சோதரவ் மியூட் போட்டுக்குங்க. மியூட் போடாதவங்க மியூட் போட்டுக்குங்க. சோதரம். அப்ப என்ன நடக்குது?
இவனுடைய ஆசீர்வாதம் அந்த சேமுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவா பயிரிடுகிறவனாகி 20ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் வேலைக்கு படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியிலே இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அல்லேலூயா! அப்போதான் அந்த வார்த்தை வருது. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான் என்று இந்த நோவாவ பார்த்தீங்கன்னா, அவர் அந்த திராட்சை தோட்டம் பயிரிட்டு, அந்த மதுபானம் அந்த திராட்சை தோட்டத்தில் உள்ள அந்த திராட்சை பழத்தின் நிமித்தம் வருகிற அந்த மதுபானத்தை குடித்து வெறித்திருந்த ஒரு சூழ்நிலை. மதுபானமானது அமளி பண்ணும் என்று சொல்லப்படும். திராட்சை ரசத்தால் மயங்குகிறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல என்று சொல்லப்படும். இவ்வளோ ஞானம் பெற்ற நல்ல ஒரு நோவா பின் நாட்கள்ல ஒரு சின்ன தவறு பண்றாரு பாருங்க. வேதம் எல்லாரும் நீதி செஞ்ச நீதின்னு சொல்லும். வேதம் அப்படியே வெளிச்சம் காட்டும். தாவீது தானே, அவன் எனக்கு பிரியமானவன் சொல்றாருல்ல. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்றாருல்ல. எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்னு சொன்னவர் தான். அவன் தப்பு செஞ்சதையும் என்ன பண்ணாரு? எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். வேதம் எல்லாருக்கும் சமமா தான் போகும். அவன் தவறு பண்ணான்னு தான் எழுதும். நோவா ஒரு குடும்ப பேழைய கட்டினாரு. எல்லாம் ஆத்துமாதம் செஞ்சு, குடும்பத்த ரட்சித்து கொண்டு வந்தவரு, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்றாரு. மதுபானத்துக்கு மயங்கி, வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். குடும்பத்திலிருந்து சில மானங்கள் வெளிய வருது. தகப்பனுடைய மிஸ்டேக்ஸ் வெளிய வருது. குடும்பத்துல வருகிற தகப்பன் குடும்பத்துல சில தவறுகளை செய்யும் பொழுது, அது ஒரு சாபமாக, அல்லது ஒரு ஒரு பலவீனமாக, அல்லது அது ஒரு குறையாக குடும்பத்துல ஒரு மானம் வெளியே வருது. குடும்ப தகப்பனுடைய மானத்தை நாம் மூட வேண்டுமே ஒழிய, அதை பிரசித்தப்படுத்தக் கூடாது. குடும்ப மானத்தை அடக்க வேண்டும். குடும்ப மானத்தை அடக்க முடிஞ்ச அளவுக்கு அடக்கி, அதை முடிஞ்ச அளவு உதவி செய்ய பார்க்கணும் ஒழிய, அதை இவன் போய் என்ன பண்றான்? போயி காம் அது கானானுடைய அப்பா. காம் என்ன பண்றான்? 2வது பையன் அவங்க அண்ணன்ட்ட போய் சொல்றான். அண்ணன்மார்கள, "ஏன் இவனே போய் வஸ்திரத்த மூடலாம்ல. எடுத்து தகப்பனுடைய மானத்தை மூடலாம்ல. மூ மானத்தை மூடுவான்." தாய் தகப்பனுடைய எல்லா விதமான குறைபாடுகள் இருக்கலாம். எங்க அம்மா, அப்பா அப்படி செஞ்சுட்டாங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டப்பு குடுத்துருக்கிறாரு. எங்க வீட்ல அவ்வளோ பண்ணீங்க, இவ்வளோ பண்ணீங்க. இன்னைக்கு காம் ச சேம், காம், யாப்பேத்து உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே யாரு? நோவா தான். நோவா மட்டும் அன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து ஒரு பேழைய பண்ணல. இந்த வெள்ளத்துல இவனும் அழிஞ்சிருப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் கிருபையா இந்த பூமியில நிக்கிறதுக்கு தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தாய் தகப்பன் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே தாய் தகப்பனை கனம் பண்ணணும். முடிஞ்ச அளவு இயன்றளவு உதவி செய்யணும். தாய் தகப்பனை ஆசீர்வதிக்கணும். முடிஞ்ச அளவு அவருக்கு உதவி செய்யணும். இயன்ற மட்டும் அந்த மானம் வெளிய போகாதபடி குடும்ப மானத்தை அடைக்கணும். இவன் என்ன பண்றான்? தெரிஞ்சு பார்த்துட்டான். அவமானத்தை பார்த்துட்டு வெளியில வந்து என்ன பண்றான்? சகோதரருக்கு சொல்றான். ஏன் அவனையும் மூடிருக்கலாம். ஆகவே அது நிமித்தம் அந்த சாபமானது அவன் ஒரு சாப வார்த்தையை கூறான். "நீ அடிமையா தான் இருப்ப. என்னுடைய மானத்தை நீ மூடாம, நிர்வாணத்தை வெளிப்படுத்தினபடியால், எல்லாருக்கும் போய் சொன்னபடியால், குடும்ப மானத்தை வெளியில கொண்டு வந்து பிரசித்தப்படுத்தினபடியால், கேஸுக்குன்னு யாரையும் இழுக்கக்கூடாது. சிஸ்டர், பிரதர், யாரும் கேஸுக்கு அவன் ஒரு கோர்ட்டு கேஸ போட்டு தம்பிய இழுத்து விட்டுருவான். அண்ணன இழுத்து விட்டுருவான். அப்பாவ இழுத்து விட்டுருவான். அம்மாவ இழுத்து விட்டுருவான். இல்ல, கேஸ் எல்லாமே நம்ம இழுக்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு விரோதமா யாரு போட்டா கர்த்தர் நமக்கு நியாயாதிபதியா இருந்து
நியாயத்துல வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவனை எல்லா துன்பத்துக்கும், இக்கட்டுக்கும் விலக்கி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நியாயாதிபதி. அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. எனக்கு விரோதமா யாரு வழக்கு போட்டாலும், கர்த்தர் எனக்கு ஜெயித்து காட்டுவார் என்று விசுவாசமா இருங்க. குடும்பத்துல ஒரு சில பலவீனங்கள் வரலாம். சில பலவீன குறைவுகள் வரலாம். பேரண்ட்ஸ் சில நேரத்துல பலவீனப்பட்டு போகலாம். தகப்பன் சில பலவீனம் அடையலாம். இவ்வளோ பெரிய குடும்பத்த ரட்சித்தவரு, கடைசி நேரத்துல என்ன பண்ணிட்டாரு? போதைக்கு அடிமையாகி வஸ்திர வேலைக்கு படுத்துட்டார். மானம் போகுது. அவமானம், நிந்தை வெளிய வருது. மதுபானம் நிந்தைய தான் கொண்டு வரும். அடிமை குடி வெறியானது அடிமைத்தனம் தான் கொண்டு வருது. குடும்பத்துக்கே பாதிப்பாயிருது. குடிப்பழக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கைய பாருங்க. அன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்கோம். சொந்தக்காரங்கள்ல எங்க முன்னோர்கள்லாம் குடிப்பழக்கத்திலேயே நெறைய இழந்துட்டாங்க பாஸ்டர். நீங்க நிச்சயமா ஒரு ஆள்ட்ட கேட்டீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. எங்க வீட்லலாம் அப்படிதான். எங்க முன்னோர்கள் நெறைய காப்பி தோட்டம், திராட்சை தோட்டம் வச்சிருந்தவங்க தான். காப்பி தோட்டமும், ஏலக்காய் தோட்டம். அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? குடிக்கு அந்த காலத்துல ஏதோ சொற்ப இன்பத்துக்காக நிலத்தை வித்து விட்டார்கள். அழிந்து போனது சொத்து சுகம். அப்போ இது போல தான் இவன் குடிக்கு வெறித்து படுத்திருந்தான் போட்டிருக்கு. நோவா வெறித்து படுத்திருந்தான். அவன் நல்லவன் தான். தேவனுக்கு பயந்து உத்தமமா இருக்கிறான். பூமியிலே உன்ன தான் பார்க்கிறேன்றாரு. சாட்சியை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சாட்சியா ஒரு நாள்ல வெளிப்படுத்துறது இல்ல. சாட்சிய காத்துக்கொள்ளணும். மரண பரியந்த உண்மையா இரு. அப்போ உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? இவன் கடைசி நேரத்துல மானத்த வெளிய விடுறான். என்ன நடக்குது? 2 பேர் போய் மூடுறாங்க மானத்த. மானத்தை மூடுறவர்கள் பாக்கியவான். அத்திமரத்தை காக்கிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. உன் எஜமானை நீ காப்பாத்திக்கொள். உன்னுடைய உன்னுடைய எல்லா தொழிலை நீ காத்துக்கொள். உனக்கு தலைமையா இருக்கிறவர்களை காத்துக்கொள். ஷாக்கா டாரா. நீ செய்கிற நன்மைக்கு பதில் வரும். நீ செய்த நன்மை ஒருவேளை யாருக்கு தெரியலனாலும் கர்த்தர் பிரதிபலனை தருவார். நீ செய்கிற பலனை யாரும் நீ செய்கிற நல்லத பார்க்கலனாலும் கர்த்தர் ஒருவேளை அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு மொர்தெகாய் செய்த நன்மை வேற யாரும் பார்க்கல. ராஜா கூடக்கும் தெரியாம போச்சு ஒரு நாளு. ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஆமானுக்கு கரெக்ட்டா மொர்தெகாய் என்ன செஞ்சாலும் முதல் ராத்திரியிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய குட் வொர்க்ஸ் நெவர் ஃபெயில். உங்களுடைய நல்ல வேலைகள், நற்கிரியைகள் இன்னைக்கு மறைந்திருக்கிற மாரி இருக்கலாம். ஆனா மறைந்திருக்க மாட்டாது. உன்னுடைய நற்கிரியைகளை தொடர்ந்து செய். யாருக்காகவும் மாறாத. யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாத. ஷாப்பா, ராபா, லாபா, தூரா, காடா, தர்ரா, காடா. யாருக்காவது உன் நற்கிரியைகளையும், உன் கேரக்டர சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுடைய குட் கேரக்டர வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. அவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே, நானும் அத வெளிப்படுத்த அப்படி சொல்லாதீங்க. இல்ல, எவன் எப்படி போனான்னா, என்னோட கேரக்டர் அப்படிதான். நான் நல்லது செய்வேன்னா செஞ்சுட்டு தான் இருப்பேன். நான் சாந்தமா இருப்பேன்னா, சாந்தமா இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. புறாவைப் போல கபடற்றா இருப்பேன்னா, அப்படிதான் இருப்பேன். அப்படி சொல்லி, அந்த மாரி ஒரு மூவ்மெண்ட்ல உங்கள தேவனுக்குள்ள ஆவியின் கனியில காத்துக்கொள்ள. கர்த்தருக்குள்ள உங்களுக்குள்ள நல்ல கேரக்டர்ஸ மெயின்டெயின் பண்ணுங்க. உங்க குட் வொர்க்ஸ மெயின்டெயின் பண்ணுங்க. இவர் போய் நல்ல ஒர்க்க செய்றாங்க. யாரு? சே சேமும், யாப்பேத்தும் போயி, ஐயோ! எங்க அப்பாவுடைய மானம். எங்க அப்பா தவறிட்டார் ஒரு இடத்துல. என் குடும்பம் ஏதோ ஒரு இடத்துல தவறிருச்சு. அத போய் நானு நல்லது செய்வேன். என் குடும்பத்துக்கு நல்லது செய்வேன். என் அப்பாவுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி போறான். அவன் நோவாவுடைய மானத்த மூடுறாங்க. என்ன நடக்குது? 26ஆம் வசனத்துல, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். உனக்கு கானானை தருவேன். உனக்கு கானானியர்களை தருவேன். இப்பதான் நான் அந்த மேட்டருக்கு வர்றேன். ஆபிரகாமுக்கு தான் கானான் தேசத்தை குடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது உண்மை. ஆனா கானான்ற மேட்டர் எங்க வருது முதல்ல? முதல்ல சேமுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். சேமுக்கு நான் கானான தருவேன். கானானியர்கள் சேம் வம்சத்துக்கு அடிமையா இருப்பார்கள். அவன் தம்பி அண்ணனுக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஏன்? நல்லது செஞ்சவன் நற்கிரீடத்தை பெறுவான். நல்ல ஒர்க்க கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்கிறவனை கர்த்தர் மேன்மையா தான் வைப்பார். ஹalleluya. நீங்க செய்கிற நல்ல ஒர்க், குட் ஒர்க்ஸ் மறைந்திருக்க மாட்டார். மொர்தெகாய் செஞ்சது நடுராத்திரில கர்த்தர் எழுப்பி சொல்லிக் குடுத்துட்டாரு. காலையில இவன் தல போ வேண்டியது
கர்த்தர் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் உங்க காரியம் மாறுதலாய் முடியும். ஒருவேளை தீமைகள் கொப்பளிக்கிறதே பாஸ்டர். கெட்டவர்கள் எனக்கு விரோதமா எழும்பி ஒரு கட்டத்துல இழுத்து வந்துட்டாங்களே பாஸ்டர். ஒரு கட்டத்துல எல்லாம் மாறப்போதே எனக்கு நல்லதா நன்மைக்காக நான் செஞ்சு நீதியில நிக்கிறேன். ஆனா எனக்கு விரோதமா வருகிறவர்கள் அநியாயத்துக்கு வருகிறார்களே என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா உன்னுடைய குட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில். ஆமென். உங்களுடைய நற்கிரியைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. மொர்தெகாயுடைய நற்கிரியைகள் ஒரு நாளும் என்ன பண்ணவில்ல? தோற்று போல. அவன் செஞ்சான். ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் கைப்பட பார்த்தாங்க. அதுதான் போட்டு எஸ்தர் புஸ்தகத்த படிச்சு பாருங்க. அத இவன் தான் பிடிச்சு சொல்லிருவான். ஆனா அத எழுதப்பட்டிருக்கும். ஆனா அவனுக்கு பதில் நன்மை கிடைக்காம இருக்கும். பதில் ஆசீர்வாதம் ஒருவேளை உடனே கிடைக்காம இருக்கலாம். நீங்க செஞ்ச நன்மைய சில பேர் மறந்து, என்னடா கைவிட்டுட்டாங்களேன்னு நெனைக்கலாம். வெயிட் பண்ணுங்க. யோசேப்பு செய்த நன்மைய பானபாத்திரன் மறந்தான் உண்மதான். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேன்மையானதை கர்த்தர் தருவார். சொல்ல வேண்டிய ஆளுக்கு பெரிய இடத்துல ஞாபக சக்தியை கொண்டு வருவார். ராஜாக்களை எழுப்புவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இவனுக்கு ராஜாக்களை எழுப்பினா தூக்கம் வரல. அவனுக்கும் தூக்கம் வரல. பாருங்க எப்படி? ஹல்லேலூயா. தூக்கத்த கலைச்சு ஆவிக்குரிய மண்டலத்துல வெளிப்படுத்தி ஒரே நாள்ல 2 பேரையும் உயர்த்தினார். ஹல்லேலூயா. யோசேப்பையும் உயர்த்தினார். மொர்தெகாயும் ஒரே நாள்ல அவனுக்கு வந்த தீமையெல்லாம் கர்த்தர் மாத்தி போட்டார். கர்த்தர் இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் பார்க்கலைன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு உங்க விஷயத்துல உலாவிக் கொண்டிருக்கு. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. மானத்தை மூடுவோம். நற்கிரியைகளை செய்வோம். கர்த்தர் பிரதிபலனை தருவார். என்ன நடக்குதாம்? கானான் உனக்கு அடிமையா இருப்பான்னு சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இப்ப நான் ஒரு ஹிஸ்டாரிக்க அப்படி கொண்டு வரேன். இப்ப என்ன நடக்குது? கானானியரை சுதந்தரிக்கணும். இப்ப என்ன ஆகுது? சேமுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சேம் வம்சத்தாருக்கு ஒரு ஆசீர்வாதம். என்னது? அவன் தான் மூத்த கனி. அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, "கானானியரை நீ சுதந்தரிப்பா. கானானியர் உன் தம்பி வம்சம் உனக்கு அடிமையா இருக்கும். கானானியரை நீ சுதந்தரிப்பா. கானான் உனக்கு அடிமையா இருப்பான்." அப்படின்னு சொல்ல வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஆனா நீங்க 11ஆம் அதிகாரத்துல நீங்க வேஸ்ட்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, இவன் அவனைப் பெற்றான், இவன் இவனைப் பெற்றான்னு சொல்லி லிஸ்ட்டா வரும். கடைசில பார்த்தீங்கன்னா, தேராகுல போய் தான் கடைசியா முடியும். நீங்க அந்த தேராகுன்னு ஒரு ஆள பிடிப்பாங்க இல்லையா? ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் என்னது? தேராகு. இந்த தேராகு யாரு பெத்த பையன்னா, எந்த வம்சத்துல வரான்னு பார்த்தீங்கன்னா, சேமுடைய வம்சத்துல தான் வரான். அப்ப என்ன நடக்குது? இந்த தேராகு எங்க இருக்கிறான் அப்டின்னா, அவன் இன்னொரு தேசத்துல இருக்கிறான். அதாவது நீங்க இந்த வேதத்துல வாசிச்சீங்கன்னா 31ஆம் வசனம் 11:31ல தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும், ஆரானுடைய குமாரனும், தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும், தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு, அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேயரு பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் என்று சொல்றார். இந்த கானான் தேசத்துக்கு போகணுன்ற தரிசனம் தேவன் யாருக்கு குடுத்திருந்தாரு? அ கா தேராகு நாட்களுக்கு முன்பதாக சேமுக்கு குடுத்திருந்த ஒரு ஆசீர்வாதம். கானானியர் அல்லது கானான் உனக்கு அடிமையா இருப்பான். கானான் தேசம் உனக்கு அடிமையாகும். ஒரு தேசம், ஒரு மக்கள் உனக்கு அடிமையா இருப்பார்கள். உன் தம்பி வம்சம் உனக்கு அடிமையா இருக்குன்ற ஒரு ஆசீர்வாதம் அவன் தலை மேல இருந்தது. ஆனா எப்ப பலிக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேராகுவின் நாட்கள்ல தான் அது பலிக்க ஆரம்பிக்குது. ஆபிரகாமுக்கு தான் கானான குடுத்தாருன்னு அது நம்ம லிஸ்ட்ல வேதத்துல படிக்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கே அந்த தரிசனத்த கர்த்தர் வெளிப்படுத்தினார். இத்தனைக்கும் அவங்க அப்பா விக்கிரகங்களை சேவித்து, நரகலான விக்கிரகங்களை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனா அவர்களுக்கு மேல ஒரு அழைப்பு இருந்தது. கவனிக்கல. அது பிறகுதான் கர்த்தர் அவங்களுக்கு அந்த தேராவுக்கு ஒரு எண்ணம். என்ன பண்ணணும்? கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் புறப்பட்டு வர்றாங்க. ஆரான்ற தேசத்த அப்டின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த இந்த தேராகுடைய பூர்வீகம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்தோத்திரம் மெசொப்பொத்தேமியான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆ ஸ்தோத்திரம் ஆரான் என்று ஆரான் இன்னொரு தேசம் நீங்க மாடர்னா துருக்கியிலருந்து ஈராக்குக்கு வர்றாங்க. துருக்கி டூ ஈராக். இன்னைக்கு மாடர்ன் இதுல சொல்லிர்றேன். சரிங்களா? அத எழுதி வச்சிருக்கிறேன். துருக்கியிலருந்து ஆமா. ஈராக் வரான். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றான்.
வந்து எங்க போகணும்னு வரான்? கானானுக்கு போகணும்னு வரான். எங்க துருக்கியிலருந்து கானான் தேசத்துக்கு வரான். கானான் தேசமாகிய இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு இல்லையா? அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வரணும்னு வர்றான். அப்போ என்ன நடக்குது? பாதி தூரம் வரான். ஈராக் தேசத்துக்கிட்ட வந்து நதிக்கு அப்புறம்னு சொல்லுவாங்க. அந்த பாபிலோன் நதி ஓடும். அந்த அ ஐபிராத் நதி. மன்னிக்கவும். ஐபிராத் நதி இல்லையா? பாபிலோன் தேசத்துல அந்த ஒரு நதி ஒரு 3 தேசத்துக்கு ஓடும். அந்த நதிக்கு அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நதிக்கு அப்புறத்துல இருந்த உங்க பிதாக்களை நான் என்ன பண்றேன்? இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தேன்னு சொல்றாரு. யோசுவா 24 அவர் நரகலான விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டார்கள். அவர்களை இந்த தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்த தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லுவார். அப்ப நதிக்கு அப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு, அப்புறத்துல வந்து அப்படியே நதியோட என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா என்ன பண்றாரு, தேராகு முடிச்சுட்டாரு. ஆயுச முடிச்சுட்டாரு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கா சொல்றேன். நம்ம அத படிப்போம். அப்போ நதிக்கு அப்புறப்புறத்துல இருக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணணும், கானான் போகணும். ஆனா தரிசனம் என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. ஒரு நதி அடைச்சு கிடக்குது இடையில. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா உங்க பிள்ளைகள உங்கள அல்லது நீங்க உங்க பிள்ளைகள என்னென்ன ஏரியால கரை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் செய்யணும்னு பாசிட்டிவா, நன்மையான காரியங்கள் இந்த பூமியில எதுல வரணும்னு நினைச்சு ஃபெயிலியர் ஆகவோ, தடையாவோ விட்ட காரியங்கள கர்த்தர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா! நதியாகி அந்த நதி அடைச்சிருக்கலாம். ஆனா தேவன் ஆபிராமோட பேச ஆரம்பித்து, உங்க அப்பாவுடைய தரிசனம் தான் என் தரிசனம். உங்க உங்க சேமுக்கு அந்த தரிசனம் இருந்துச்சு. இந்த தரிசனம் யார்ட்ட வந்தது? ஆ உங்க பூ முதல் அதாவது அந்த அழிவுக்கு அப்புறம் முதல் தகப்பனா யாரா இருந்தான்? அ நோவா. நோவா தான் அடுத்த தகப்பனா இருந்தான் இல்லையா? ஆ ஆதாமுக்கு அடுத்த எல்லா வாரிசும் அழிந்து போன பிறகு, ஒரே ஒரு ஆள் நோவாவ மட்டும் தான் என்ன பண்ணார் உயிரோட. நோவா வம்சம் தான் குடும்பம் தான் 8 பேர் தான் காக்கப்பட்டார்கள். அப்போ உனக்கு ஆதி தகப்பன் இப்போதைக்கு அழிவுக்கு அப்புறம் ஆதி தகப்பன் யாரு? நோவா. அப்ப நோவாவுக்குடைய ஆசீர்வாதத்த, நோவாவுக்கு கர்த்தர் குடுத்த அந்த தரிசனத்த, அந்த ஆசீர்வாதத்த தேவன் எங்க விளங்க பண்றாரு பாருங்களேன். ஆபிரகாமின் நாட்கள்ல விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! இந்த கானான் தேசத்துக்கு வரவழைத்தது யாரு? தேவன் தான். அந்த அவங்க அப்பாவுடைய தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். இத கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, உங்க அம்மா, அப்பாவோ அல்லது நீங்களோ, உங்க பிள்ளைகள என் புள்ள அதுல ஷைன் ஆயிருக்கணும், இதுல ஷைன் ஆயிருக்கிறோம். சில காரியங்கள் தடையா இருக்குதேன்னு சொல்லி தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒரு நதி மாரி ஓடுதா, அந்த நதிக்கு அப்புறத்துல இருக்கிறவர்களே கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா! உன் தரிசனம் நிறைவேறும். உன் பிள்ளைகளுடைய தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்புகள் ஆமென். நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya. உன் தாய், தகப்பன் உன்னை குறித்து என்ன நினைச்சாங்களோ, அத கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். பாசிட்டிவா நல்ல காரியங்கள், ஆசீர்வாதங்கள் பளிக்கும். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். அப்ப இந்த கானானியரை சுதந்தரிக்கணுன்ற ஒரு தரிசனத்த முதல்ல யாரு குடுத்தது? ஆ அவங்க அப்பா சொன்னது. நோவா சொன்ன வார்த்தைகள் யாருக்கு வந்துச்சு? சேமுக்கு வந்துச்சு. சேமு தலையில அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. கானானியர சுதந்தரிக்கணும். கானான் தேசத்த சுதந்தரிக்கணும். கானானியர் கானான், 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 கானான். அத ஆனா, அது எப்ப நிறைவேற ஆரம்பிக்குது? ஆ தேராகுவின் நாட்கள்ல. தேராகுவுக்கும் முடியாம நதிக்கு அப்புறத்திலே மாட்டிக்கிட்டான். அது கடைசியா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அத அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சு, என்ன திடீர்னு ஆண்டவர் செய்றாரே இத? ஏன் கானான் தேசத்துக்கு தெரிந்து கொள்றாரு? இன்னைக்கு தெரிந்து கொள்ளல அது. ஏதோ அவரா ஒரு கானான் தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வாங்கப்பான்னு சொல்லல. நீங்க வேதத்த நல்லா ஆழமா தியானிச்சீங்கன்னா, நோவா சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை. கானான் உனக்கு அடிமையா இருப்பான். காம் உனக்கு அடிமையா இருப்பான். 2வது குமாரன். அந்த வார்த்தைய கர்த்தர் என்ன பண்ணாரு? அத நிறைவேற்றுகிறார். கானானியரை துரத்தி விடுங்கள். இன்னைக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லப்படும்போது, அநேக கானானியர்கள் உங்களுக்குள்ள உங்க எல்லையில இருக்கலாம். அநேக கானானியரை நீங்க சுதந்தரிக்கலாம். கானான் தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தரலாம். கானானியர்கள் இன்னைக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தரை அறியாத ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வேலைக்காரர்களா கொடுப்பார். அறியாத ஜனங்கள் உங்களை சேவிப்பார்கள். அநேக கானானியர்கள் கண்ண திறந்து பாருங்க இருக்கிறாங்க. கானானியரை சுதந்தரிங்க. நன்மைகளை சுதந்தரிங்க. அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இன்னைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா! கண்களை ஏறெடுத்து பார் என்று சொன்னார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப பாருங்க தேராகு எங்க இருக்கிறான்? ஆரான்ல வந்து தங்கிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கல்தேயர் தேசத்துல ஆரானுக்கு வந்து அங்கேயே தங்கிட்டான். நதிக்கு அப்புறத்துல இருக்கிறான்.
அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, இப்ப நதிக்கு அப்புறத்துல இருக்கிற அவன இந்த பக்கம் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். இல்லையா? நதிக்கு அப்புறத்துல இருக்கிறவன இங்க இப்பதான் 12ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, "நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அது மாத்திரமல்ல, பெரிய ஜாதியா உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு வருது. ஆபிராமுக்கு இந்த தரிசனம் வருது. என்ன தரிசனம்? உன் இனத்த விட்டு வா. உன் ஜனத்தை விட்டு வா. உன் சொந்த பந்தங்களை விட்டு வெளிய வா. அடிமைத்தனத்திலிருந்து வெளிய வா. விக்கிரக வணக்கத்திலிருந்து வெளிய வா. எல்லா போராட்டத்திலிருந்து வெளிய வா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நானே உன்னோடு இருப்பேன். அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் குடுத்து, ஆபிரகாமை பிரித்து எடுத்துட்டு வரார். நதிக்கு அப்புறத்துல இருந்தவனை, தேராகுனால முடியாததை ஆபிரகாம செய்ய வைக்கிற தேவன் தான் நல்ல தேவன். அல்லேலூயா! இன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய எல்லா திட்டங்கள், உங்களுடைய பூர்வீக திட்டங்கள், பூர்வீகத்துல ராஜா போல வாழ்ந்தேன்னு நெனச்ச எல்லா தரிசனங்களும் இழந்து போன மாரி இருக்கலாம். ஆனா தேவன் அதை பார்க்கிறார். ஆனா, நீங்கள் நானும் ஒரு காரியத்த ரொம்ப ஆணித்தனமா விரும்புவோம். அத நம்புவோம். என்ன சொல்லுவோம்? எங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ தெர்ல. நாங்க இதெல்லாம் சுமக்கிறோம்னு சொல்லுவோம். இல்லையா? ஏன் அத ஒரு பாசிட்டிவா இன்னொன்னு எடுங்களேன். முன்னோர்கள் தீமை செஞ்சதும், சாபமும் முன்னோர்கள் சாபம் நமக்கு பலிக்குதுன்னு நம்புற நம்ம, முன்னோர்கள் ஏதோ செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏன் என் பிள்ளைக்கு பலிக்கக்கூடாது? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் என் முன்னோர்கள் வச்சிருந்த சில நன்மைகள், என் பூர்வீகத்தில் இருந்த நன்மைகள், தரிசனங்கள் ஏன் எனக்கு பலிக்கக்கூடாது? ஆமென். ஹalleluya. நிச்சயமாய் பலிக்கும். ஆமென். அது ஆவியானவர் உங்களுக்குள்ள இடைப்பட்டு உங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். பாருங்க, சேமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது ஆபிரகாம் சுதந்தரிக்கும்படியா கர்த்தர் வைக்கிறார். கானான் தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கும் தேசம் இந்த காண்பிக்கும் தேசத்துக்கு ஏன் இவர் காட்டுறாரு? இந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். நோவா சொன்ன தரிசனம். நோவா ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம். நோவா சேம ஆசீர்வதிச்சான். போ, கானான் தேசத்தை சுதந்தரிப்பீங்கன்னு. அந்த ஆசீர்வாதம் அப்படியே கடந்து, கடந்து, கடந்து எத்தனையோ வருஷம் ஆகுது. ஆனா தரிசனமும், ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்ட தேவஜனமே 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், எத்தனை 1000 வருஷமானாலும், எத்தனை 100 வருஷமானாலும், உனக்கும் விசுவாசிக்கிற உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் சதா காலமாக வந்து பலிக்கும். அல்லேலூயா! 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 அதனால தான் என் வழிகள் உன் வழிகள் அல்ல. உன் நினைவுகள் காட்டி என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். உயர்ந்த எண்ணங்களை உடைய தேவனா இருக்கிறார். அவங்க சுதந்தரிக்கணும்னு முடியாத கைவிட்டாங்க அப்பா. தேராகு விட்ட தரிசனத்த கர்த்தர் எடுத்து ஆபிரகாமுக்குள்ள வைச்சு, "நீ வாடா கானானுக்குள்" கொண்டு போறார். ஹல்லேலூயா! தேவன் நம்முடைய குடும்பங்களின் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா! தேவன் எங்கேயோ சிங்காசனத்த போட்டு உட்கார்றாருன்னு நெனைக்காதீங்க. உங்களோடையே வந்து கொண்டிருக்கிறார். உன் சந்ததி அவருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களோட இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்த சந்ததியோட கர்த்தர் இருக்கிறாராம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே நீங்கள் நாமும் நோவாவைப் போல கர்த்தருக்கு பயந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை இந்த பூமியில டெபாசிட் பண்ணுவோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கைய நல்ல குட் ஒர்க்ஸ டெபாசிட் பண்ணுங்க. உங்களுடைய நற்கிரிய டெபாசிட் பண்ணுங்க. அது நிச்சயமா வெளிப்படும். நிச்சயமா வெளிப்படும். நிச்சயமா வெளிப்படும். அது உங்க சந்ததிக்கு வந்து பலிக்கும். எப்படி பரம்பரை சாபத்தம் என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, என்னோட குடும்பத்துக்கு வந்து பிடிச்சு ஆட்டுதேன்னு நம்புறோமோ, பரம்பரையா இருக்கிற வியாதிகள் இப்ப பாருங்க நோய் கூட சொல்ட்டான். டிசீஸ், ஃபேமிலி டிசீஸ்ன்ட்டான் பாரு. ஆ ஃபேமிலியா வர்ற டிசீஸ்ன்னு சொல்றான். ஆ அப்படியே ஃபேமிலியா டிசீஸ நோய்கள ஆ எது வரவைக்கிற நம்ம, சாபங்கள வரவைக்கிற நம்ம, ஏன் நன்மைகளை வரவைக்கக் கூடாது? ஹல்லேலூயா! என்னுடைய கேள்வி அதுதான். ஆண்டவர் அத பார்க்கிறாரு. நான் நோவாவில வச்சிருந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் பலிக்கணுமே என்று சொல்லி, நோவா சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறணுமே என்று சொல்லி, குடும்பங்களுக்காக வந்து பலிக்க வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். நிச்சயமா பலிக்க வைப்பார். பலிக்க வைப்பார். ஹல்லேலூயா! உன் மேல வந்து பலிக்கும். ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். தரிசனம் நிறைவேறும். உன்னை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. இப்ப என்ன வாக்குத்தத்தம் பாருங்க.
ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, "நீ உன் தேசத்தையும், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்ட்டாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்தி, நீ ஆசீர்வாதமாய்." நல்லா கவனிங்க. என்னைக்குமே தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஸ்டைல் ஆஃப் காடோடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நம்முடைய இயலாமை எடுத்து அவர் தரிசனமாக்கிருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாருங்களேன். தேவன் வந்து ஒரு பரிசுத்தமான தேவ பக்தியுள்ள ஜனம் இந்த பூமியில உருவாகணும் தேவ சித்தம். இல்லையா? நீங்க நானும் அப்படித்தானே விசுவாசிக்கிறோம். மனுஷன தேவன் ஏன் படைச்சாரு? அவர்கள் பலுகி பெருகி ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும்னு தான் நினைக்கிறாரு ஆபிரகாம்ட்ட. இல்லையா? அப்போ அப்படி ஆபிரகாம கைய பிடிக்கும்போது, ஆபிரகாமுக்கு என்ன இல்ல? ஒரு சந்ததி வேணும்னா என்ன வேணும்? வாரிசு இருக்கணும். இல்லையா? குழந்தை வேணும். ஆனா தேவன் அந்த இயலாமைய எடுத்து, அவன் இயலாமைய தன்னுடைய தரிசனமாய் மாத்தி, அவனையே ஆசீர்வதிக்கிறாரு. இவரும் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில கொண்டு வந்தார். ஆபிரகாமின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய ஸ்டைல பாருங்களேன். உங்களுடைய வீக்னஸ எடுத்து அத பிளெஸ்ஸிங்கா மாத்து. இன்னைக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்கு? உங்க வீட்லயோ, உங்க குடும்பத்திலயோ, உங்க பிள்ளைக வாழ்க்கையிலயோ, உங்க மேலயோ, பாஸ்டர் என்ட்ட இல்ல. இந்த காரியம் இல்ல. தேவையானது இல்ல. அவசியமானது இல்ல. உங்க இயலாமையை, உங்களுடைய இல்லாமைய தேவன் எடுத்து மகிமையாய் மாற்றுவார். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. இயலாமையை எடுத்து, இல்லாமையை எடுத்து அவனுக்கு பேரு ஆபிராம். ஆபிராம்ன்னா என்ன அர்த்தம்? தகப்பன்னு அர்த்தம். ஆனா, அவன வந்து அது ஒரு பட்டப்பேரா சொல்லுவாங்களாம். ஆபிராமு, ஆபிராமுன்னு சொல்லி கேட்டு கிண்டல் அடிப்பாங்களாம் ஆபிரகாம. ஏன்னா, ஆபிராம்ன்னா தகப்பன்னு அர்த்தம். ஆனா வயித்துல என்ன இல்ல? குடும்பத்துல என்ன இல்ல? குழந்தை இல்ல, வாரிசு இல்ல. அதனால அவன நக்கலா சிரிப்பாங்க. நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க. கெட்ட பேர்ல வாழ்ந்தவன் தான் ஆபிராம். பாரு அதனால தான் ஆண்டவர் சொல்ல இந்த இடத்துல பேரு. உன் பேரை பெருமை ஏன் சொல்றாரு அந்த பேரு? சும்மா கூப்பிட்டாரா பேருன்னு? அவன் பேர் டேமேஜ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், "உன் பேர் டேமேஜ் ஆயிருக்கா? ஷாக்கா டாராக்கா தூராகடா மகிமையா மாத்துற இயேசு இருக்கிறார்." ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. என் பேர் கெட்டு போய்க்கிது சமுதாயத்துல. சொந்த பந்தத்துல என் பேர் நாறி கிடக்குது. ரீகாடா, ரீபாலா, ஷாக்காடா. அதனால தான் ஆண்டவர் உன் பேர மாத்த விரும்புறார். ஞானஸ்நானம் எடுத்தோனே ஏன் பேர் மாத்துறோம்? மகிமையா மாறு. அந்த பழைய பேர் செத்தே போட்டு ஆண்டவரே. இந்த பழைய பேர்ல இருந்த பேர் ராசி இல்லைன்னுவாய்ங்க. அந்த நம்ம ராசி பலன் பார்க்க போறதில்ல. ஆனா சொல்லுவாங்க சில பேர், என் பேரே சரியில்லங்க. என் பேரே ராசி இல்லங்க. ஆனா தேவன் ஆபிராம ஏன் பேர் மாத்துறாரு? அந்த பட்டப்பேர் அது. "ஏ தகப்பனே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன்ட்ட குழந்தை இல்லாமயே கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்த ஊரு. அதனால தான் ஆண்டவர் உன் இல்லாம உன்னை கிண்டல் அடிக்கிறாங்களா? அந்த இயலாமைய, இல்லாமைய நான் என்ன மகிமையாய் மாத்தி, உன் பேர் போய் கெட்டு போய் கிடக்குதா? ஆபிராம் அத நான் ஆபிரகாம்ன்னு மாத்துறேன். ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்துறேன்னு சொல்லி, உன் பேர நான் பெருமைப்படுத்த விடமாட்டேன்டா அப்டின்ட்டாரு. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. தேவன் எடைபெற ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஒரு மனுஷன் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இரவுல சொல்றார், தைரியப்படுத்துறார். என் பிள்ளையே, என் ஜனமே, உன் பேர் கெட்டு போய் கிடக்கலாம். அல்லது பேர்ல ஒரு ஒண்ணும் ஷைனிங்கே இல்ல. ஒரு ஷைனே இல்ல பாஸ்டர். வாழ்க்கையில ஷைனிங்கே இல்ல. ஷைன் பண்ணவே முடியல. ஒரு பிரகாசமும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணுன்றாரு. அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் இருக்கு. எல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்றவன போயிட்டு வான்றாரு. ஆமென். ஆண்டவருக்கு யார தெரியுமா? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். தள்ளப்பட்டவர்களையே அழைக்க வந்தேன். பாவிகளுக்கு சிநேகிதன் சொன்னாங்க என்னைய அப்படின்னு இயேசுவ சொல்றார். இயேசு என்னைய பாவிகளுக்கு சிநேகிதன் சொல்றாங்க. அவங்கள தான் தேடி வந்தேன். நல்லவனுக்கு தேவையில்ல. நீதிமானுக்கு என்ன தேவையில்ல? ரத்தம் தேவையில்ல. அவன் தான் நீதிமானா இருக்கிறானே. யாருக்கு ரத்தம் தேவ? பாவிகளுக்கு, துரோகிகளுக்கு தான் தேவ. இயலாதவர்களுக்கும் யாருக்கு வைத்தியம் தேவ? பிணியாளிக்கு தான் தேவ. நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லையே! அப்படிதான் இயேசு வந்தார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு மருத்துவரா இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு எல்லாமா இருப்பார். உனக்கு வியாதிக்கு மருந்து மாத்திரம் இல்ல. உன் தனிமையான வாழ்க்கைக்கு, உன்னுடைய சிறையிருப்புக்கு, உன்னுடைய அடுத்த லைஃப் நான் ஓட்டணுமேன்ற காரியத்துக்கு, எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்குமே ரட்சகர் போதும். சொல்லுங்க ரட்சகர் போதும். நீர் வந்தால் என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்.
நீர் என் கைய பிடித்திருந்தீர் என்றால், உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன். நீர் என் பேர எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்றால், என் பேர பெருமைப்படுத்துவீங்க. நீர் என்னைய அழைச்சிட்டீங்கன்னா, என் கைய பிடிச்சிட்டீங்கனாலே, என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. ஹalleluya. எத்தன பேர் நம்புறீங்க? எத்தன பேர் ஜெபிக்க போறோம்? ஹalleluya. ஆண்டவர் ஏன் பேர பெருமைப்படுத்துன்னு சொன்னாரு? ஆபிராம்ன்னு பட்ட பேரு. அது அந்த பேர்ல ஒண்ணும் விளங்கவே இல்ல. அது ஒரு என்ன சொல்றது? கிண்டல் அடிக்கிற பேர். பேரு தான் வெறும் பேரு. வெத்து பேரு. பேரு தான் அப்பா. ஆனா அப்பாவுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லாதவன அப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அ பிள்ளை இல்ல. அப்பாவா மாறிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? நீங்க ஃபாதர் ஆயிட்டீங்க. அப்பாவா ஆயிட்டீங்கன்னு எப்ப சொல்லுவாங்க? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. குழந்தை இல்லாம சொல்லுவாங்களா? அதுதான் இங்க. ஆனா பேர் மட்டும் எப்படி வச்சிருக்காரு? ஆபிராம். ஆபிராம். தகப்பன்னு அர்த்தம். ஆ. ஆண்டவர் சொல்றார், "நீ உனக்கே தகப்பன் இல்லாம இருக்கியா? உன் சமுதாயத்துக்கே நீ தகப்பன் இல்லாம இருக்கியா? உன் குடும்பத்துக்கு நீ தகப்பன் இல்லாம இருக்கியா? சரி நான் உன்னைய தகப்பனா மாத்தி, உன் குடும்பத்துக்கு மாத்துறோம்ல. உனக்கு ஈசாக்கு குடுத்து, ஈசாக்கோட உன்னைய நிறுத்துறது இல்ல. உன் சந்ததிக்கும், உனக்குள்ள ஒரு பெரிய தேசத்தையே அதனால தான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் உருவான காரணம் என்ன? இவன் தான். ஆபிரகாம அழைத்து அவனை ஆசீர்வதித்த அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ஒரு மனுஷன அழைச்சு, ஆண்டவர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு அதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, தேவகுமாரனாகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ரட்சகர் ஆபிரகாம் சந்ததியில வந்தார். அல்லேலூயா! இன்னைக்கு கடவுள் எங்க வாழ்ந்தாருன்னு சரித்திரத்த தேடுறாய்ங்க. ஃபுல்லா அந்த இடமா, இந்த இடமான்றாய்ங்க. நீங்க மேப்ல உங்க கையில இருக்கிற உங்க ஃபோன்ல மேப்ல பாருங்க. ஆபிரகாம் வாழ்ந்த இடம், கிறிஸ்துவானவர் வந்த இடம், அடக்கம் பண்ணப்பட்ட இடம், உயிர்த்தெழுந்த இடம் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, உன் பேரை கர்த்தர் ஷைன் பண்ணுவார். உன் தாய் தகப்பனுடைய மானத்தை நீ மூடுனதுக்கு உனக்கு நன்மை இருக்குது. ஹalleluya. நீ நல்லது செஞ்சுட்டே இரு. ஒரு நாளும் பின்வாங்காத. துரோகிகளையும், பாவிகளையும் கண்டு பொறாமை கொள்ளாத. பாவிகள் மேல் எரிச்சல் ஆகாத. கன்டினியூவா உன்னுடைய வொர்க்க பண்ணிக்கிட்டே இரு. உன்னுடைய அது யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, அது கர்த்தர் ஒருவர் பார்க்கிறார். இந்த சில பேர் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறியா? கவலைப்படாதீங்க. மறந்த ரிவார்ட்ஸும் திரும்ப வரும். ஹalleluya. மறந்துட்டாங்கன்ற எல்லா ரிவார்ட்ஸும் ஆண்டவர் தருவார். என்னைய எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறியா? ஹalleluya. ரிவார்ட்ஸ கர்த்தர் தருவார். அவார்ட் கிடைக்கும். மொர்தெகாயே, நான் செஞ்ச நன்மை எவனுமே ஹானர் பண்ணலன்னு சொல்லிட்டு, அவன் அப்படியே உட்காரல. மொர்தெகாய கர்த்தர் கூப்பிட வச்சார். அவன அரண்மனையில இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செஞ்சீங்களா? அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறான். ஒண்ணுமே செய்யல. என்ன செய்யணும்ன்றத சொல்லி, ஒரே நாள்ல கனப்படுத்தின தேவன் உன்னை மறந்துருவாரா? இந்த பூமியில நீ செய்கிற பிரயாசங்கள கர்த்தர் பார்க்கிறார். நீ பூமியில ஓடுகிற ஓட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். இந்த இரவு வேளையில ஆண்டவர் நேரா சொல்றாரு. நீ செய்ற வொர்க்க நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். செஞ்சுட்டே இரு. உனக்கு அவார்ட தருவேன். ஹalleluya. ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya. ஹalleluya. எத்தன பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னோட பேசியிருக்கு. உன் தகப்பனுடைய மானத்த மூடு. ஹalleluya. அதுக்கான ஆசீர்வாதம் உனக்கு வந்துரும். நீ செய்த நன்மைகள், உன் முன்னோர்களுக்கு செய்த நன்மைகள், உன் குடும்பத்துக்கு நீ செய்த நன்மைகள எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறியா? கவலைப்படாத. கர்த்தர் ரெக்கார்ட் வச்சிருக்கிறார். எழுப்புவார். சந்ததி எழுப்புனார். ஹalleluya. 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 மகிமை, 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 மகிமை. மகிமை, 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 மகிமை. ரபா, லபா, ஷபா, லபா, துர்ரா, கட, தர்ரா, கட, தர்ரா, கட. நல்லா ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்நிய பாஷையில ஆவியானவர் இறங்கட்டும். லிமர்ரா கட்ட ரபா லா ஷக்கட்ட ரபா. லம்மதுரா கட தர கட தர கட. இப்பொழுது கர்த்தர் உன் பக்கத்துல நிக்கட்டும். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். உன்னை தொடட்டும். தேங்க் யூ லார்ட். கண்ணீரோட இருக்கிறியா மகளேன்னு சொல்லி, உன்னை தேற்றுகிற தேவன் இறங்கி வரட்டும். தேங்க் யூ. தேங்க் யூ லார்ட். ஜீசஸ். 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 ஹalleluya. ஹalleluya. ரகட ரபல ஷகட ரப். லேமர கட ரபல ஷக. எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றியா? கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்கட்டும். ஷம்மா மா 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 மா. லபர கட ஒருத்தர் உங்க பக்கத்துல நிக்கட்டும். தேங்க் யூ லார்ட். உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். உன் பேர் ஷைன் இல்லாம இருக்குதே. ஓ! ரீகாட்டாரா. சில பேர் உணர்ந்து இப்படிதான் இருக்கிறீங்க. இந்த ஒரு 16 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு சிலர் நெனைக்கிறீங்க. என்ன நெனைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் பேர் ஷைனிங்கே இல்ல. என் வாழ்க்கையில பிரகாசமே இல்ல. அப்படியே ஓடிக்கிட்டு.
அப்படியே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஷைன் பண்ணுவா. உன் பேர பெருமைப்படுத்துவேன். அதுதான் சொல்றாரு. ஆபிரகாம சொன்னேன்ல, என் அழைப்பு கீழ்ப்படிஞ்சு எனக்கு பின்னாடி வந்தான்ல, எனக்குள்ள வந்துட்டான்ல, எல்லாத்தையும் நரகலான விக்கிரகத்த போட்டு வந்துட்டான்ல, எல்லாம் அந்த விக்கிரக வணக்கத்திலிருந்து விடுதலை போன்னு எரிஞ்சுட்டு வந்துட்டான்ல. நான் சும்மா விட்டேனா? என் குமாரன அனுப்பினேன்ல. பரலோகத்திலிருந்து குமாரன அனுப்பி அவன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினேன் அல்லவா? நான் சொன்ன வார்த்தையில இன்ன வரைக்கும் நான் உயிரோட நிக்கிறேன் அல்லவா? நான் சொன்ன வார்த்தை ஏதாவது தவறி போயிருக்குதா? ஷாபா, ரபா, லபா, தூரா, கடா. உன் தேவன் தூங்கிட்டாரா? உன் தேவன் உன்னை மறந்துட்டாரா? இல்லை, இல்லை. அவருடைய வார்த்தை உன் பக்கத்தில் நிக்குது. ஷபா, பா, பா, பா. லப்பா, அப்படியே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படு. கண்ணுங்களை மூடி அப்படியே பெற்றுக்கொள். ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும். ஆவியான வல்லமை உன்னை தொடட்டும். உன் இருதயத்தை சரி பண்ணட்டும். உன் இருதய காயங்களை ஆற்றட்டும். உன் குடும்பத்தினால் வந்த எல்லா ஆசீர்வாதங்கள், குடும்பங்கள் செய்த எல்லா விதமான நன்மைகளை மறந்து போனாலும், தேவன் அதை நினைப்பூட்டி, இன்னைக்கு கானானை கொடுத்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினதுக்கு காரணம் யாரு? நோவா. நோவாவுக்கு தான் நோவா சொன்ன ஒரு வார்த்தையை கர்த்தர் புடிச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களின் தேவனா இருக்கிறார். என்னன்னா உன் தலையில ஆசீர்வாதமா யார் பேசுறாங்களோ, உன்னைய வாழ்த்தி பேசுனாங்களோ, அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். அதனால தான் சொன்னேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிற கூட்டங்களை எழுப்பு. உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya. உன்னை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை நான் உன்னை அனுப்புறேன். தேங்க் யூ லார்ட். ஏன்? அவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கும்போது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹalleluya. உன்னை சபிக்கிறவனையோ நான் சபிப்பேன். ஹalleluya, 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 ஹalleluya. உன்னை ஆசீர்வதிக்கிற கூட்டம் எழும்பட்டும். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக்கொடு உன் வாழ்க்கைய. அநேக ஜனங்கள் உன்னை வந்து ஆசீர்வதிச்சுட்டு போகட்டும். காரணம் என்ன? அவர்கள் உனக்காக ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அவர்கள் அவர்களுக்காக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் உனக்கு செய்கிற நன்மையினால அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுக்காகவே உன்னை ஆசீர்வதிக்க போகிற கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹalleluya, ஹalleluya. உன்னை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார் இந்த வாரங்களில. உன்னை சந்திக்கும் கூட்டங்கள் உன்னை தேடி வரும். ரீகாடா, ரீபாலா, ஷாபாலா, கட்டரபா. ஆண்டவர் சொல்றாரு இந்த 7 நாள்ல உன்னை ஆசீர்வதிக்கிற கூட்டங்களை நான் கொண்டு வர்றேன். உன்னை ஆசீர்வதிக்கிற கூட்டங்களை நான் கொண்டு வர்றேன். ஒரு சில ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்க. ஷபாபா, மாரா, காடா, தூரா, விசுவாசி, விசுவாசி. ஹalleலூயா. கொர்நேலியு வீட்டுக்கு பேதுருவினால் அனுப்பப்பட்ட ஜனங்கள் தேடி வந்தார். பேதுரு இருக்காரா? எஸ் இருக்கிறார். இங்க தான் இருக்கிறார். ஹalleலூயா. அவர வர வைங்க. ஹalleலூயா. அவருக்கு ஒரு மகிமையான ஊழியம் இருக்குது. ஷபா, பாரா, காடா, கூதா, காரா, கா. ஊழியம் மாத்திரமல்ல, உன்னை ப்ரமோஷன் இருக்குது உனக்கான. உனக்கான உயர்வு உண்டு. ஹalleluya, ஹalleluya. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு பாருங்க அந்த வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஹalleluya. ஏன் அத ஆசீர்வதிக்கிறேன்? சொல்றாரு, அவனெல்லாம் சபிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரோட்ல. சொந்தக்காரன், கூட பிறந்தவன், பார்க்கிறவன், பார்க்காதவன்லாம் மட்டமா பார்த்துக்கிட்டு இருந்தான். தகப்பான்னு சொல்லி கிண்டல் பண்ணினான். அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்ன் பண்ண. டேய், இனி அவன என்ன பண்ணக்கூடாது நீனு? ஆபிராம்னு தகப்பன்னு சொல்லக்கூடாது. பட்டப்பேர் வச்சு சொல்லக்கூடாது. ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிட்டான். அதனால தகப்பனாக்க போறேன். ஆபிரகாம்னு கூப்பிடணும்ன்ட்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆபிராம் என்ற பேர ஆபிரகாம்னு மாத்துன தேவன். ஹalleluya. பேர கூட மாத்திட்டாரு. அது மாத்திரம் இல்ல, சபிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவன சபிக்க கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஹalleluya. உனக்கு விரோதமா சூனியம் பண்ணவனை நான் சூனியம் பண்ணுவேன். உனக்கு விரோதமா எழும்புகிறவனை நான் முறியடிப்பேன். ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க நினைச்சுக்கிறீங்களா? உங்கள தொட்டவன் உங்களுக்கு விரோதமா பேசுகிறான், தேவன் சும்மா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? வாக்குத்தத்தத்தை பேசுங்க. இப்படி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லலாமா? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை
3 தடவை சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3 தடவை சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. 3 தடவை. எஸ். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Glory. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை சபிக்கிறவனையோ கர்த்தர் சபிப்பார். என்னை சபிக்கிறவனையோ கர்த்தர் சபிப்பார். என்னை சபிக்கிறவனையோ கர்த்தர் சபிப்பார். ஹalleluya, ஹalleluya. என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வசனத்தை உரிமையாக்குங்க. வசனத்தை சொந்தமாக்குங்க. நீ ஆபிரகாம் சந்ததி தானே. நீங்க ஆபிரகாம் சந்ததி தானே. விசுவாச மார்க்கத்தார் தானே. ஆண்ட வாக்குத்தத்தமுள்ள சந்ததி தானே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஹalleluya, 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 ஹalleluya. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனையோ நான் சபிப்பேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததி எனப்படுவாய். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க போகிறார்கள். ஹalleluya. சொல்றாரு, உன் பேர் நிச்சயமா ஷைன் ஆகும். ஹalleluya. இன்னைக்கு எழுதி வச்சுடுங்க. இந்த நாள்ல சொல்லுங்க, என் தேவன் என் பேரை வர நாட்களை பெருமைப்படுத்த போறார். சமுதாயத்துல, சமூகத்துல, என்னை பார்க்கிற மத்தியில கர்த்தர் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.